செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பதவி விலகிய உடனேயே இந்தியாவுக்கு வர ஹசீனா அனுமதி கோரினார். அரசு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு ஹசீனாவுக்கு அடைக்கலம் அளித்ததாகவும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மத்திய அமைச்சர் ஜெயசங்கர் தகவல். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது வருத்தம் அளிக்கிறது எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் தகவல். பெரும்பாலான இந்திய மாணவர்கள் வங்கதேசத்தில் இருந்து தாயகம் திரும்பிவிட்டனர். நாடாளுமன்றத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் விளக்கம். தனிநபர்களுக்கு அடைக்கலம் அளிக்க இங்கிலாந்தில் அனுமதி இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். லண்டன் செல்ல திட்டமிட்டிருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவிலேயே சில நாட்கள் தங்க திட்டமா என கேள்வி. வங்கதேச நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் முகமது ஷாஹபுதீன் உத்தரவு. விரைவில் ராணுவ தளபதி தலைமையில் இடைக்கால ஆட்சி அமையவுள்ள நிலையில் நடவடிக்கை. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி நிர்வாகியின் தனியார் ஹோட்டலுக்கு தீ வைப்பு. 24 பேர் தீயில் கருகி உயிரிழந்த நிலையில் இந்தியர்கள் 2 காயம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்க இருப்பதாக தகவல். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு. தாமாக முன்வந்து விசாரித்த வழக்கில் புதனன்று தீர்ப்பு அளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். திருவாரூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழை பெய்யும். சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை. தஞ்சை, மதுரை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த மழை. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இந்தியா, இலங்கை இடையே கூட்டுக்குழு கூட்டம் நடத்தி தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜெயசங்கரை சந்தித்த பின் திமுக MP கனிமொழி பேட்டி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேர் விடுதலை. ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. சவுக்கு சங்கரின் பேச்சுக்கு தண்டனை பெற்றுத் தரலாம், ஆனால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது தவறு. சவுக்கு சங்கர் தாய் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்த உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு கேள்வி. தஞ்சையில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து தொழிலாளர் உயிரிழந்த சம்பவம். நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியானது.
கொடநாடு கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை தீவிரம். கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஜம்ஷீர் அலி, ஜிதன் ஜாய் ஆகியோரிடம் விசாரணை. கூகுளில் ஆபாச விளம்பரங்களுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தொடர்பாக கூகுள் நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். ஆதித்யா என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை. கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கு. ISIS தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 4 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது தேசிய புலனாய்வு முகமை. சென்னை புரசைவாக்கத்தில் பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்று மோசடி செய்த விவகாரம். 45 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் 2 பேரை கைது செய்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை. வங்கதேசத்திற்கு திரும்ப முடியாமல் வயதான தம்பதி சென்னை விமான நிலையத்தில் தவிப்பு. விமான நிலையத்திற்குள் தங்க அனுமதி அளிக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை. பழனியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் குப்பையில் கொட்டிய விவசாயிகள். கிலோ 10 ரூபாய்க்கு குறைந்து விற்பனையானதால் அதிருப்தி. சென்னை ஆவடியில் குளிர்சாதன பெட்டியில் மின்சாரம் பாய்ந்து 5 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நிலச்சரிவு அபாயம் உள்ள வயநாட்டில் கேரள மாநில அரசு சட்டவிரோதமாக குடியேற்றம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம். உலக தரம் வாய்ந்த மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி. சூடுபிடிக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம். ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸ் அறிவிப்பு. ஹமாஸின் இடைக்கால தலைவராக முகமது இஸ்மாயில் டார்விஷ் தேர்வு. இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதால் போர் மூளும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அறிவிப்பு. ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. 84 மீட்டருக்கு எறிந்ததால் தகுதி என்ற நிலையில் முதல் வாய்ப்பிலேயே 89.34 மீட்டருக்கு எறிந்து அசத்தல். ஒலிம்பிக் மல்யுத்தம் 50 கிலோ எடை பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை விக்னேஷ் போகத்.
யுக்ரைன் வீராங்கனை ஒகாசனாவை 7-5 என்ற கணக்கில் வீழ்த்தி அபாரம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை இனி தொகுத்து வழங்க மாட்டேன் என கமல்ஹாசன் அறிவிப்பு. ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள சில படங்களில் நடிக்க இருப்பதால் தமக்கு நேரமில்லை என அறிக்கை.